ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு பார்த்தா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அமைச்சரவை யூபிஎஸ் எனும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தால் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த புதிய திட்டம் 2004 முதல் ஓய்வு பெற்ற புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புதிய ஓய்வு திட்டத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக கடைசி 12 மாதங்களில் வாங்கிய சம்பளத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் குறைந்தபட்சம் 25 வருஷம் நீங்கள் பணிபுரிங்க அப்படின்ற பட்சத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக கடைசி 12 மாதங்கள் வாங்கிய சம்பளத்தில் 50% பார்த்தா உங்களுக்கு ஓய்வூதியமாக பார்த்தா வழங்குவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அரசு ஊழியர் இறந்தால் குடும்பத்திற்கு அவரின் ஓய்வூதியத்தின் 60% குடும்பத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 60% அமௌண்ட் ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வரை பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு மாதம் ரூபாய் 10,000 வழங்குவதை உறுதி செய்கிறது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தற்போது இருக்கும் ஓய்வூதிய திட்டத்தின்படி ஊழியர்கள் 10% பங்களிக்க வேண்டும். அரசின் பங்களிப்பு 14% ஆகும். தற்போதைய யூபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் அரசு பங்களிப்பு 18 அதிகரிக்கப்பட்டுள்ள மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு பார்த்தா 18% கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த புதிய திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர் இருந்தால் குடும்பத்திற்கு அவரின் ஓய்வூதியத்தின் 60% குடும்பத்திற்கு வழங்கப்படுறதை திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய திட்டமாக பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பார்த்தா ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு வந்த காரணத்தால் ஸோ மத்திய அமைச்சர் அவரில் அந்த திட்டத்துக்கு பார்த்தா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிஃபைடு பார்த்தா பென்ஷன் அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் யாருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஒரு நியூ அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது 2000 அடுத்த வருஷம் செயல்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தா அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. விரைவில் பார்த்தா அப்டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான அறிவிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.